ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இல்லை நீங்கள் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிக்கனே இல்லாமல் எப்படி சிக்கன் குழம்பு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா கரைஞ்சிட்டு பார்த்துங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டோம் நல்லா கரைஞ்சிட்டு பார்த்துக்கிட்டா அடுத்து வெங்காயம் அப்படிதான் ஃபயர் அது வேற ஒன்றும் இல்லை. தக்காளி வெட்டி வச்சிருந்தா அதை தண்ணி இருந்தாலும் அப்படி ஃபயர் ஆகுது. வேற ஒன்றும் பயப்படாங்க, நம்ம சமையல் ஃபயராக இருக்கும். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா அப்படியே வந்துட்டா கரைஞ்சி நேரமாக வந்துட்டா அதிகமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தீ வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா? உருளைக்கிழங்கு நீங்கள் இப்போ போனாலும் போடலாம், இல்லைன்னா நேரம் கழிச்சு போனாலும் போடலாம், உங்க பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா சோயாபீன், அது மாதிரி இங்கிலீஷ் இல்லை மில் மேக்கரா? மில் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம்ண்ணா. நான் சொன்னேன் சிக்கன் அதுதான் சிக்கன் பதிலாக சேர்த்துங்க. பினி பாத்தீங்கன்னா அடுத்து மெர்சி வந்து மசாலா அரைச்சு வச்சிருக்காங்க. மெர்சி கலர்ஃபுல்லா வச்சிருக்கேன், எல்லாம் சேர்த்துருக்கா? தேங்காய் வேற, மஞ்சள் மிளகாய் மல்லிப்பொடி, ஜீரகம். ஏப்பா அள்ளி தட்டிட்டீங்கன்னா மக்களே இப்போ எல்லாம் தட்டி வச்சிருக்காளா? இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்ண்ணா. மசாலா போடலாம் மக்களே. பாத்தீங்கன்னா மசாலா அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் பொடி மட்டன் பொடி எதனாலும் போட்டுங்க. நான் சிக்கன் குழம்பு நம்ம அதனால சிக்கன் பொடி தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இனிமே வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேவட்டு வெந்ததுக்கப்புறம் இறக்கி மல்லியெல்லாம் போட்டு ஜாமுன்னு அழகான பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கான குழம்பு முடிஞ்சு நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுங்க. சரியா? அடுத்த வீடியோ பார்ப்போம்.